வணக்கம். இது ஸ்ரீவாரி பிரசன்ன ஜோதி நிலையம் தேனியிலிருந்து நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம அந்த ஜோதிடத்தில் நிறைய சக்தி வாய்ந்த ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ராகு தசாபுத்தி நடக்கும்போது என்ன கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ராகுன்றது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா வலுத்து இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு அபரீதமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதே ராகு வலுக்காமல் செயலிழந்து சூரியனோடோ அல்லது பகை கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது அந்த ராகு தன்னுடைய வேலையை தனிவாகவும் மிகவும் கீழ்த்தரமான ஒரு சில சூழல்களும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பார்வை இல்லாமல், குரு வீட்டில் ராகு இல்லாமல் இருக்கும்போது அந்த தாக்கங்கள் மிக மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்போ அந்த ராகுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வழிபாடு முறைகள் செய்யும் போதே அது ஒரு அபரிதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சிறிய தெய்வ வழிபாட்டு மூலமாக அந்த தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் இப்போ நம்ம உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சில விஷயங்கள் அந்த ராகுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னா, ராகு சூரியனோடு சேர்ந்து அல்லது சூரியன் சுற்றி வரும்போது அந்த ராகு மீது அப்படியே போகும்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் அப்படியே ஒரு தாக்கம்னா கடுமையான ஒரு தாக்கத்தை கொண்டு கொடுத்துட்டு போகும். ஒரு சிலருக்கு அந்த ராகு தசா புத்தி நடந்து, ராகு புத்தியும் நடந்து, தசையும் புத்தியும் ஒன்றா நடக்கும்போது அந்த கிரகங்கள் வலுப்பெறாமல் இருக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்க பழிவாங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் தாத்தா பாட்டி இருக்காங்களா அல்லது வேறு யாராவது இருக்காங்களா, அவங்களுடைய கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராகு தசை நடக்கும்போது அங்கே அந்த கிரகம் ஒரு உயிர் பலி கூட வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவோட தசா நடக்கும்போது எளிமையான வழிபாடும் எளிமையான பரிகார முறைகளும் ஒரு எளிமையான கோயில்களும் இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் போய் அமர்ந்து அந்த இடத்துல ஒரு சிறிய வழிபாடு பண்ணி வரும்போது இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முற்றிலுமாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். அப்போ ராகுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வண்டி வாகனம், ரெண்டாவது நடந்து போகும்போது கூட கீழே விழுந்தாருங்க, திடீர்னு இறந்துட்டாருங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும். அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக போனீங்க அப்படின்னா இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை 100% உங்களால் குறைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை பூரா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா நடக்கட்டும். வாழ்க வளமுடன். இது ஸ்ரீவாரி பிரசன்ன ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடம் தேனி சிவா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.